ஹாய், குட் ஈவினிங். எல்லாருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள், பேரண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த குழந்தைங்கள் தினத்தில் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வைஸ். இன்றைக்கி கூட ஒரு கேஸ், நேற்று ஒரு மாதிரி ஒரே தாட்டில் வந்த கேசஸ் தான் வந்தது. என்னென்னா, மேம் பையனுக்கு ப்ராப்ளம் சொல்கிறாங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், குழந்தைக்கு ஆட்டிசம் சொல்கிறாங்க. இன்னொன்று பெங்களூருக்கு அனுப்பிச்சாங்க, அங்கே போனால் ஹைப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மைல்டு டிஸ்டர்பன்ஸ் தான் சொல்கிறாங்க அப்படின்னு 2-3 இடத்துல 2-3 ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க மேம். ஸோ ரொம்ப டைவர்ட் ஆகுது, என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது, ஸோ நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. குழந்தை ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அதை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரில மேம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் ஒரு 1 hour ஒரு குழந்தைய அசஸ் பண்ணுறதுனால அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது. எனி கேட்டகரியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், என் குழந்தை கூட 24 hours நான் தானே இருக்கேன். அவன் எப்போ சிரிக்கிறான், எப்போ சாப்பிட்றான், எப்போ விளையாடுறான், எப்போ எமோஷன் ஆகுறான், எப்போ தூங்குறான் அப்படின்றது ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஸோ இருக்கலாம், ஒரு வேளை டாக்டர் சொன்ன மாதிரி ஆட்டிசமாக கூட இருக்கலாம், இல்லை ஸ்பீச் டிலேயாக கூட இருக்கலாம். அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். நான் எல்லா இடங்கள்லையும் சொல்லியிருப்பேன், என் குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை என்றைக்கு ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கொடுக்குறாளோ அன்றைக்கி அந்த குழந்தை கண்டிப்பாக கிளியர் ஆகும். நம்ம என்ன எஃபெக்ட் போட்டாலுமே, இல்லை மேம் பக்கத்தில் இருக்கவங்க என் குழந்தைய ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அங்கே இருக்கவங்க ஒரு குழந்தைய ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு கேஸ் வந்தது. என்னென்னா, அவன் நல்ல நார்மல் பேபி, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அவங்க அப்பாவை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். ஏன்னு கவுன்சிலிங் கொடுக்கும்போது, ஆமாம் மேம், என் தங்கச்சி பிறக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க, என் தங்கச்சி பிறந்ததுக்கப்புறம் அவளை ரொம்ப கேர் பண்ணி போகிறாங்க, நான் ஏதாவது கேட்டேன்னா காசு இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு, அதுவே அவள் கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துட்றாரு. ஸோ நானும் அவரோட பையன் தானே, ஏன் அவளுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற நிறைய கொஷின்ஸ் குழந்தைங்களுக்குள்ள நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம வளர்ந்த காலங்கள் வேறு, இப்போ வளர்கிற காலங்கள் வேறு. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த ஒரு 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 விஷயத்தை கம்பேரிங் பண்ணுற ஒரு விஷயத்தை கொடுக்காதீங்க. எனக்கு புரியுது, அது குழந்தை, இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அதுவும் குழந்தை தான். எத்தனை வருஷம் 2 குழந்தைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் கேட்டால், ஆல்மோஸ்ட் 1.5 years தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.5 years அப்படின்னா அவனும் குழந்தை தான், இவளும் குழந்தை தான். ஸோ 2 பேருக்கும் அவன் என்னென்னா, ரொம்ப ஒரு நல்லா படிக்கிற பையன், இந்த விஷயத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கான். என்னால் படிக்க முடியல மேம், என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறதுனால அவன் ரெடி ஆவானாலாம் கிடையாது. நம்ம வீட்டில் அம்மா அப்பா, நான் இருக்கேன் தங்கம் உனக்கு, நான் எப்போவுமே என் கூட சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்களோ அந்த குழந்தை அப்போ சரியாயிடுவான். நான் குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ணுங்கள். என்ன வேணாலும் நடக்கலாம், உங்களுக்கு மனசு ரீதியாக, உடல் ரீதியாக, ஏதாவது ஒரு தொந்தரவுகள் நடக்கலாம். அந்த தொந்தரவுகளை உடனே அம்மா அப்பா கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்குரிய சொல்யூஷன் அவங்க கொடுக்க முடியும். இல்லை அம்மா அப்பாட்ட சொல்ல முடியலையா, நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்களா, ஸ்கூலில் படிக்கிறீங்களா, அங்கே உள்ள ஸ்டாஃப் கிட்ட சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அழுத்தத்தை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியாமல் இருப்பீங்க, நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்காதீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி ஒரு குழப்ப சூழ்நிலை இருக்குது, என்னால் படிக்கவே முடியல, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு தேவையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இன்னொருத்தவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த வயசுக்கு என்ன தேவை, படிப்பு தேவை, படிப்பை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதை மீறி நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அந்த நேரம் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அதை கிளியர் பண்ண பார்க்கணும். பேரண்ட்ஸ்க்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அவங்க ஒரு விஷயம் எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா குழந்தைய எதுவும் பேசாமல் அந்த ப்ராப்ளத்துலேருந்து குழந்தைய எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அகெயின் ஒரு டைம் எல்லாத்துக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. சில விஷயங்களை நம்ம மாற்றினோம்னா நம்ம ஒரு நல்ல லைஃப் வாழ முடியுன்றது என்னோடய நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச்.